லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. மார்ச் 8, புனித இறையோவான். போர்த்துகல் நாட்டிலுள்ள மொந்தே மோரா என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1495 ஆண்டு மார்ச் 8 பிறந்தார் இறையோவான். தன் 8வது வயதில் ஸ்பெயின் நாட்டின் அருட்தந்தை ஒருவரின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இறையோவான் தன் பெற்றோரை விட்டு அருட்தந்தையோடு சென்றார். அருட்தந்தையிடமிருந்து பிரிந்த இவர் செல்வந்தர் ஒருவரிடம் 27 ஆண்டுகள் ஆடுகள் மேய்த்து பின்பு அரசன் 5ஆம் சார்லஸின் போர்ப்படையில் போர் வீரரானார். இறைபக்தியில் சிறந்திருந்த இவருக்கு குழந்தை இயேசு காட்சியளித்து இறையரசின் பணிகளை செய்வதற்கு பணிக்க இறை யோவான் ஆப்பிரிக்காவில் அடிமைகளாக இருந்த மக்களை மீட்டெடுக்கும் பணிகளை செய்தார். ஸ்பெயின் நாட்டில் தன் இறைபணிகளை தொடர்ந்த இவர் புத்தகங்களை விற்று அதில் கிடைக்கும் தொகையில் ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார். ஒருத்தல் முயற்சிகளினால் உடல் நலிவுற்ற இறையோவான் புனித அவிலாஜானின் ஆறுதலை பெற்று அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்த இறையோவான் நிமோனியா காய்ச்சலினால் உடல் நலிவுற்று கிபி 1550 ஆண்டு மார்ச் 8 விண்ணகப் பிறப்படைந்தார். தன் வாழ்வினில் நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த இறையோவானை திருத்தந்தை 8ஆம் அலெக்சாண்டர் கிபி 1690 ஆண்டு அக்டோபர் 16 புனிதராக உயர்த்தி புத்தக விற்பனையாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித இறையோவானின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்காகவும் அவர்கள் சமூக பொறுப்போடு பணியாற்றுவதற்காகவும் ஜெபிப்போம். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. இயேசுவும் சமாரிய பெண்ணும். அன்புக்கு பாடல் பாடுவேன், நெஞ்சத்தில் மன்னனை நாடுவேன். இன்பத்தின் ஊற்று இயேசுவே, உன் புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். அன்புக்கு பாடல் பாடுவேன், நெஞ்சத்தில் மன்னனை. கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய தவக்காலம், இந்த ஆண்டினுடைய தவக்காலம் அதனுடைய 3வது ஞாயிறில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 3வது ஞாயிறில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்தித்ததை நாம் தியானிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக நாம் கேட்ட, நாம் தியானித்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இதில் அடங்கியிருக்கிற ரகசியங்களை மீண்டும் திருச்சபை இன்றைக்கு தியானிக்க நம்ம அழைக்கிறது. அதுல முதலாவது நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது
உடைந்து போன வாழ்வில் நாம் திக்கற்று நிற்கிற அந்த சமயத்தில், நாம் வேதனையில் சோதனையில் உழன்று தவிக்கிற வேளைகளில் நம்மை தேடி வருகிற கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தி பகுதியானது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நிகழ்ச்சியில மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்த ஜக்கேயு அப்படின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தொடும் பொழுது கூட எப்படி தொட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கேயனுடைய ஊருக்கு, எரிகோ நகரத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போவார். இந்த ஜக்கேயுக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணுன்றதுனால அந்த சிக்கமோர் மரத்தின் மீது அவர் ஏறி உட்காந்துக்கிறாரு. இயேசு கிறிஸ்துநாதர் அந்த வழியா போறாரு. ஜக்கேயுவுக்கு அவரை பார்த்தா போதும், அப்படிதான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துநாதரை அவரு பாக்குறாரு. இயேசு கீழே இருந்து மரத்து மேல இருக்கிற ஜக்கேயுவை பார்த்துட்டு சொல்றாரு, ஜக்கேயு இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன்னு சொல்றாரு. இந்த அழகை நீங்க யோசித்து பாருங்க. அதாவது ஜக்கேயுக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை. ஜக்கேயு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் வரி தண்டவர்கள்லாம் தலைவர், கலெக்டர். நம்ம ஊர்ல எப்படி கலெக்டரோ அந்த அந்த காலத்துல எரிகோவுக்கு அவர் தான் பெரிய கலெக்டர். அவர் பெரிய ஆபீஸ்ல இருக்காரு. ஆனா இயேசுவை எப்படியாவது பார்த்துணுன்ற ஆர்வத்துலதான் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுவை பார்த்தா போதும் மட்டும் அவர் நினைக்கிறாரு. ஆனா இயேசு சொல்றாரு, ஜக்கேயு இறங்கி வா, நான் உன் கூட உன் வீட்டுல தங்க போகிறேன். ஜக்கேயு இது எதிர்பார்க்கவே இல்லை. இயேசுல என் வீட்டுக்கு வருவாரா? அவரை பார்த்தா போதும் நினைச்ச ஜக்கேயுவுக்கு, நான் உன் வீட்டுல தான் வருவேன், உன் வீட்டுல தான் நான் சாப்பிட போறேன், உன் வீட்டுல தான் நான் இருக்க போறேன், வா இறங்கி வா, நான் உன் கூட வரேன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை தேடுவதை காட்டிலும் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின செய்தி சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். இன்றைக்கும் ஜக்கேயுவை ஆண்டவர் தேடி வருகிறார். இன்றைக்கும் இந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். அதிலும் குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி வர்றார். ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் சமாரிய பகுதிகளுக்கு செல்ல மாட்டாங்க. இவங்க இப்ப கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பகுதி வழியா போகலாம்னு சொல்லும் போது சீடர்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஐயோ, ஏன் அந்த ஊர் பக்கம் போகணும்? சமாரிய பக்கம் நம்ம போக தேவையில்லை, போக கூடாது. ஏன்னா சமாரியர்கள் யூதர்களை பார்த்தால் கல்லால் அடிப்பார்கள் இல்ல. அப்போ நல்ல மக்கள் இல்லாத, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களா பார்த்துதான் இவங்க நகரணுமே தவிர சாதாரணமா சமாரியாக்கு போக மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணை சந்திப்பதற்காக பாரம்பரிய தடையை மீறி அவர் சமாரிய பெண்ணை சந்திக்க போகிறார். அவர் தடைகளை தாண்டி, தடைகளை கடந்து நம்மை சந்திக்க வரவராக இருக்கிறார். அது முதலாவது. இரண்டாவது, நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலான இடத்துல நம்மளை சந்திக்கல, மிக சாதாரண இடத்துல மிக சாதாரண முறையில் தான் சந்திக்கிறார். எங்க சந்திக்கிறாரு பாருங்க, இந்த சமாரிய பெண்ணை அவர் ஒரு கிணத்தடியில சந்திக்கிறார். கிணற்றடி அப்படின்றது தேவாலயம் இல்ல. கிணற்றடி என்பது போதகர்கள் மக்களை சந்திக்கிற ஒரு இடம் இல்ல. அங்க போதிப்பு பணி நடக்கிறது இல்ல. கிணத்தடியில என்ன நடக்கும்? தண்ணி எடுக்க வருவாங்க, அதிகபட்சம் 4 பேரை பத்தி புரணி பேசுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா இந்த தண்ணி பிடிக்க வந்த இடத்துல 4 பேர் கிண்டல் அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு அந்த சூழல் இருக்குமே தவிர, போதனை கேட்பதற்காகவோ இறை அனுபவத்துக்கான ஒரு இடமாக கிணற்றடிகள் நம்ம வரலாற்றிலேயோ கலாச்சாரங்களையோ நம்ம இருக்கிறதா பார்க்கறது. ஆனா ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு சாதாரண இடத்தில் தான் இந்த சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை சந்திக்க வரும் பொழுது சாதாரண இடங்களில் தான் நம்மை சந்திக்க வருகிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மளை சந்திக்கும் பொழுது நம்மளுடைய பாவத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவத்தை சுட்டி காட்டுறாரு தவிர நம்மள அவர் தீர்ப்பிடுறது இல்ல, நம்மள அவர் மட்டம் தட்டுறது இல்ல. பாருங்க, இந்த சமாரிய பெண் கிட்ட கூட ஆண்டவர் சொல்வாரு, ஏமா உனக்கு எத்தனை கணவர்கள் தான் எனக்கு தெரியும், உன் பாவ வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் அவளை தீர்ப்பிட்டோ, அவளை திட்டியோ, அவளை அசிங்கப்படுத்தியோ பேசல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இந்த பாவம் இருக்குன்றத சுட்டி காட்டுறதோடு நிறுத்திக்கிறாரே தவிர ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள அவளை கொண்டு போகல. இதுல இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். ஆண்டவர் இயேசு நம்மளை தேடி வராரு, எல்லா தடைகளையும் தாண்டி வராரு, சாதாரண சூழல்கள்ல ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறாரு. முக்கியமாக அவர் நம்மை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுவது இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, குற்ற உணர்வு ஆண்டவர் கொடுக்கிறாரு. குற்ற உணர்ச்சி என்னங்க, உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நீங்க யோசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பு செஞ்சுட்டேன்ற உணர்வு வேற, குற்ற உணர்ச்சி அப்படின்றது நம்ம சொல்றது வேற கான்டெக்ட் சொல்றோம். குற்ற உணர்ச்சின்னா நம்ம எதை சொல்றோம்? ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஆயிப்போச்சே, இப்படி ஆயிப்போச்சேன்னு புலம்புறம் பாருங்க. இது ஆண்டவர்கிட்ட வர்றது இல்ல. தூய ஆவியானவர் ஒரு குற்றத்தை பத்தி நமக்கு நினைவூட்டும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் கிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இப்படிதான் பரிசுத்தாவி வெளிப்படுத்துவாரே தவிர தப்பு பண்ணிட்டோம் திரும்ப 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 அதை யோசிக்கிறது, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது, அதையே சொல்லிட்டு இருக்கிறது, இது தூய ஆவியானவர்கிட்ட வருவதல்ல. இது பிசாசு தான் கொண்டு வருது. ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப செய்த பாவத்தை, செய்த தவறையே நம்ம நினைச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அதே பாவத்துல நம்ம திரும்பி திரும்பி மூழ்கிக்கிட்டே இருக்கும். அப்ப முதலாவது நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வது, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை உதாசீனப்படுத்துவதில்லை, ஆண்டவர் நம்மை
மட்டம் தட்டுவதில்லை. ஆண்டவர் நம்மை கேவலப்படுத்துவதில்லை. அவர் நம்மை தேடி வருகிறார். தடைகளை மீறி நம்மை தேடி வருகிறார். நமக்கு உதவி செய்ய அவர் நம்மோடு இருக்கிற கடவுளாக இருக்கிறார். இது முதலாவது. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய தாகத்தை தீர்க்க வருகிறார். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுடைய தாகத்தை தீர்க்கிறார். இன்னைக்கு நமக்கு நிறைய தாகங்கள் இருக்கு, நிறைய ஏக்கங்கள் இருக்கு. அது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது தேவைக்கு வாழ்றத காட்டிலும் இன்னைக்கு நம்ம ஆசைக்கு வாழ்றத பிரதானமா வச்சிருக்கிறோம் இல்லையா? அதாவது சாப்பாடுன்றது தேவை, ஆனா நல்ல ருசியா சாப்பிடணும், நல்ல வகை வகையா சாப்பிடணும் அப்படின்றது ஆசை. அதுக்கும் மேல பெரிய ஹோட்டல்ல தான் சாப்பிடணும், நிறைய பணம் செலவழிச்சு தான் சாப்பிடணும், அதுவும் நல்ல வெரைட்டியா வித்தியாசமான குசின் தான் சாப்பிடணும் அப்படின்றது ஆசையும் கடந்து பேராசை அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிடுது. அப்ப சாப்பாட்டுலயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பேராசை நிறைந்த ஒரு வாழ்க்கையா மாறிட்டு இருக்கதை நம்ம பார்க்கிறோம். காந்தியடிகள் சொல்வாரு, இந்த உலகத்துல எல்லா மக்களுடைய தேவைக்கு போதுமான அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கு, ஆனா மக்களுடைய பேராசைக்கு பத்தவே பத்தாது. யாருடைய பேராசைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க கொடுத்துட்டா கூட பத்தாது. அப்போ நமக்குள்ள ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ கொடுக்கிற தண்ணி குடிச்சா யாருக்கும் தாகம் வரும், ஆனா நான் கொடுக்கிற ஒரு தண்ணீரை குடிச்சா யாருக்கும் தாகம் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் மேல நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்குல்ல, அது ஆக்சுவலி உள்ள ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை இருக்குது. அந்த வெறுமையை நிரப்புறதுக்காக தான் உலக பிரகாரமான காரியங்கள் பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். நமக்கு இவ்வளவு போதும்னு தெரியும், ஆனாலும் நம்ம மேல ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ள ஒரு வெறுமை இருக்கு. அந்த வெறுமை எப்படியாவது நிரப்புறதுக்கு நம்ம தேடிட்டே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த உள்ளார்ந்த வெறுமையை, நம்முடைய அந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதைத்தான் புனித அகஸ்தீனார் சொல்வார், ஆண்டவரே உம்மில் சரணடைகிற வரைக்கும் என்னுடைய இதயம் அது சமாதானத்துல இல்லை, அது ஏங்கிக்கிட்டே கிடக்கு அப்படின்னு தான் புனித அகஸ்தீனார் சொல்வார். எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை தருகிறார். அவர் தான் ஜீவ ஊற்றாக இருக்கிறவர், வாழ்வின் ஊற்றாக இருக்கிற தூய ஆவியானவர். அவர் தான் உள்ளத்தின் இயக்கங்களையும் ஆவல்களையும் அவர் பூர்த்தி செய்ய முடியுமே தவிர, இந்த உலகத்தில் நாம் ஏங்கி தவிக்கிற பதவிகளோ, பொருட்களோ, பெயரோ, இல்லாட்டி வசதிகளோ, சொத்தோ, சுகமோ எதுவுமே நமக்கு நிறைவு தர முடியாது. ஏன்னா நீங்க கேட்டு பாருங்க, நல்ல சொத்த சுகத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து நீங்க கேட்டு பாருங்க, அது உங்களுக்கு நிறைவு கொடுத்துருச்சா, சந்தோஷத்தை கொடுத்துச்சான்னா கண்டிப்பா கிடையாது. அது நிறைவை கொடுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அது இதயத்தினுடைய ஆவல்களை இன்னும் அதிகரிக்கும், இன்னும் ஆழப்படுத்துமே தவிர அது பரிபூரணமாக்காது. அது பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க, ஒருவன் வயிற்றுக்காகவே உழைக்கிறான், ஆனால் அவன் வயிறு நிரம்புவதே இல்லை. பாருங்க, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம ஓடணும்னா அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் நிதர்சனம். ஏன்னா முதலாவது ஆண்டவருடைய நீதி, அவருடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், மற்றது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் தான் விவிலியம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் தேடுற ஒரு பழக்கம் நமக்கு இருந்ததுன்னா மற்ற எதை பத்தி கவலை இல்லை, ஆண்டவரே ஒரு நிறைவை தந்துருவாரு. இல்லாட்டி நமக்கு என்னைக்குமே நிறைவு இருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக பார்க்கிறோம், ஆண்டவர் நம்முடைய இதயத்தை நிரப்பினால் வழியே நம்ம வாழ்க்கையில நிறைவை நமக்கு. அப்ப நிறைவுன்றது ஆண்டவருக்கு இருந்து வருது. அப்ப ஆண்டவர் எதை நிரப்ப வேண்டியது இருக்குது? நம்முடைய இதயத்தை நிரப்ப வேண்டியதா இருக்கு. இதயத்தின் ஆவல் தான் நமக்கு பசியாகவும் தேவையாகவும் தென்படுகிறது. அதான் சொல்லுவாங்கல்ல, பொய் பசி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய் பசின்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்ட பிறகு உடனே பசி. என்னங்க இப்பதானே சாப்பிட்டீங்க அதுங்களாட்டி பசிக்குதுன்னா, அவங்களுடைய பசி உடல் ரீதியான பசி கிடையாது, அது சைக்கலாஜிக்கல் பசி, அது மன ரீதியான ஒரு பசி. சாப்பிட்ட சாப்பாடுல ஒரு திருப்தி இல்லை, ஒரு நிறைவு இல்லை, ஒரு போதுன்ற உணர்வு இல்லைன்னா திரும்ப திரும்ப பசிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பேர் பொய் பசின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இதயத்தை நிரப்புகிற ஒரே கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவரை நம்மை தேடி வருகிறார், முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, அவர் மட்டுமே நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இப்ப நம்முடைய மூணாவது சிந்தனைக்கு நாம் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த சந்திப்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தை நிரப்புவது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்மை புதிய திருத்தூதர்களாக மாற்றுகிறது, நம்மை மிஷனரிகளாக மாற்றுகிறது. இதைத்தான் இந்த சமாரிய பெண்ணினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறார், சாதாரண இடத்துல சந்திக்கிறார். அவருடைய பாவங்களை குறித்து, அவளுடைய தோல்விகளை குறித்து அவளுக்கு நினைவூட்டுகிறார். நான் உனக்கு புது வாழ்க்கை தரேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு உத்தரவாதத்தை தருகிறார். என்ன ஆகுது பாருங்க, அந்த பெண் உடனடியாக நற்செய்தி அறிவிக்கிறவளாக மாறிவிடுகிறார். திருத்தூதர்கள் கூட நற்செய்தி அறிவிக்க போகல, அவங்க சாப்பாடை தேடி தான் போனாங்க. பாருங்க, இந்த பெண் உடனடியாக
வழியாக நற்செய்தி அறிவிப்பாளராக மாறி அந்த சமாரிய நாடு முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அறிவிக்கிறார். அப்ப முதலாவது நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு யாருன்னு தெரிஞ்சுட்டா, இயேசுவால தொடப்பட்டுட்டா நம்மளுடைய பிரையாரிட்டிஸ் மாறிடும். நம்ம வாழ்க்கையில் எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோன்றது மாறிடும். பாருங்க, இந்த சமாரிய பெண் வந்தது எதுக்காக? தண்ணீர் பிடிக்கிறதுக்காக. ஆனா ஓடும் பொழுது பாருங்க, அந்த தண்ணி குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஓடிடும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஜீவ ஊற்றுகள் வயிற்றுல இருந்து புறப்படணும். இனி அவளுக்கு அந்த தண்ணீர் தேவைப்படாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவும் அந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவுமே அவளுக்கு போதுமா இருந்தது. எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு ஓடிட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, அதிலே பார்க்கிறோம், அவள் ஒரு நம்பிக்கையாளராக மட்டுமல்லாமல் அவள் ஒரு விசுவாச அறிக்கை செய்கிற ஒரு மிஷனரியாக அவர் மாறிவிடுகிறார். ஒரு விட்னஸ், ஒரு சாட்சியாக மாறிவிடுகிறார். அவங்க போய் சொல்றாங்க, அவர் பாருங்க என் வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சிருக்கு, என்னென்னலாம் நடந்திருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியுதுங்க, என்னை பத்தி அவருக்கு எல்லாம் தெரியுதுங்க, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. அவருடைய சொந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றோம். பிரியமான என் சகோதர சகோதரிகள், ஆண்டவர் இயேசு நம்மளை தொட்டுட்டா மற்றவங்க கிட்ட அதை நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. இதைத்தான் திருத்தூதர்களும் சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த யூத மத குருக்கள்லாம் அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு திட்டுறாங்க, நீ இயேசுவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க பார்த்ததையும் நாங்கள் கண்டதையும் நாங்கள் அனுபவித்ததையும் எங்களால சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவோட உறவு இருந்துச்சுன்னா அது எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்ணுக்கும் அதே ஒரு அனுபவம் பாருங்க. அவளுடைய ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. அவளால் இயேசுவை பத்தி சொல்லாம இருக்க முடியல. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இவளுடைய சாட்சி மற்றவர்களையும் விசுவாசத்துக்கு அழைத்து வருகிறது. பாருங்க, மிஷனரியா மாறும் பொழுது அவருடைய ப்ரையாரிட்டி மாறிடுது. அவ இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறா. இவருடைய சாட்சி மற்றவர்களை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க அவர்களை அழைத்து வருகிறது. அந்த ஊர் முழுக்க ஆண்டவர் இயேசுவை தேடி வருது. எல்லாரும் சொல்றாங்க, நாங்க முதல்ல வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது கூட எங்களுக்கு நம்பிக்கை வரல, இப்ப நாங்க எங்க கண்ணால பார்த்தோம், நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மிஷனரியா இந்த தண்ணீர் பிடிக்க வந்த இந்த சமாரிய பெண் மாறினார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கூட நம் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறவராக இருக்கு. அவர் ஏதோ ஒரு கோயில்ல உட்காந்துட்டு நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்றவர் இல்ல. நாம் இருக்கிற இடத்தில் சாதாரண சூழல்களில் நம்மை சந்திக்க வருகிற கடவுளாக இருக்கிறார். நம்மை தேடி வருகிற கடவுளாக இருக்கிறார். நம் தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிவர்த்தி செய்கிற கடவுளாக இருக்கிறார். நம்மளுடைய அடிப்படை ஆவல்களை, ஆசைகளை நிறைவேற்றுகிற கடவுளாக இருக்கிறார். அது மட்டுமில்ல, நம்மை நிறைவுடையவர்களாக மாற்றி நம்மை மிஷனரிகளாக, அவருடைய திருத்தூதுவ சீடர்களாக நம்மை மாற்றுகிறார். நம்மை அப்போஸ்தலர்களாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இவ்வாறு அவருக்கு சாட்சியாக விளங்கும்படி அவர் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை சந்திக்கிறார். இன்றைக்கு உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை நிரப்புகிறார். உங்களையும் அவருக்கு சாட்சியாக நிறுத்துகிறார். தைரியமாக, தாராளமாக சமாரிய பெண் தன்னையே ஆண்டவருக்கு கொடுத்தது போல உங்களை கொடுங்கள். உங்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள். ஆமென். வேதனை ஆயிரம் நான் அடைந்தேன், அந்த வேளையில் ஊன்றுகோல் நீ தெரிந்தேன். வேதனை ஆயிரம் நான் அடைந்தேன், அந்த வேளையில் ஊன்றுகோல் நீ தெரிந்தேன். உயிரின் வார்த்தையே எந்தன் உள்ளத்தில் வாழுமே. உயிரின் வார்த்தையே எந்தன் உள்ளத்தில் வாழுமே. உன் நாமம் பாடுகையில் என் நாவும் இனித்திடுமே. அன்புக்கு பாடல் பாடுவேன் நெஞ்சத்தில் மன்ன. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது தவக்காலம் 3வது வாரத்திற்கான ஞாயிறு மறைவுரை சிந்தனை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.